என் செல்ல குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய். ஏனென்றால் அதிமுக்கியமான செய்தியினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என்னவென்று கேள் என் குழந்தை, சந்தோஷமடைவாய். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த துரோகம் ஒன்று ஒரு நல்ல செய்தியினை உனக்கு கொண்டு வந்து தருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு துன்பத்திற்கும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் காரணமானவர்கள் அல்லவா? நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் கண்டு ரசித்தவர்கள், நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தவர்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். இவர்கள் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய இல்லத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயமானது என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும். எதையும் அரைகுறையாக உன் தாயானவள் உனக்கு தந்துவிட்டு செல்வது கிடையாது. ஒருபோதும் நான் எதையும் பாதியிலேயே விட்டு விடுவதும் கிடையாது. என் குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுக்கும் பொழுது தரமானதாக கொடுத்துவிட்டு சென்று விடுவேன். நீ துரோகத்தை அழித்து விடு தாயே என்று பல முறை சொல்லியிருந்தாலும் அதை நான் உனக்கு செய்யாமல் இருந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு முறையான தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எதையும் அரைகுறையாக விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களும் ஒரு சேர உன்னை வந்து நிச்சயமாக தழுவிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள். என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு நான் தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை என் மீது கொடுத்திருக்கிறது. அம்மா, இந்த வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நம்பிக்கையே நீதான். நீ இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை என்று நீ சொல்லி அழுததையெல்லாம் நான் ஒருபொழுதும் மறக்கவில்லை. நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியாக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அது போதும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, எத்தனையோ விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் உன்னால் சரியாக பெற முடியவில்லையே என்கின்ற கவலை உனக்குள் இருக்கலாம். நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லையே என்கின்ற குழப்பமும் உனக்குள் இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் எந்த இடத்தில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் தெரியுமா? தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது
என்பதனை நீ உணரும் தருணத்தில் இதற்கான நம்பிக்கையெல்லாம் உனக்கு கிடைக்கும். நம்மாலும் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியும். நம்மாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அந்த நேரம் உனக்கு கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து சர்வ நிச்சயமான உனக்கான வாழ்க்கையை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேல் எதையும் தாண்டி உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ நம்பு. எந்த விஷயத்தையும் கடந்து உன்னால் நிச்சயமாக நிறைவான வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ நம்பு. அப்படி நீ நம்புகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையானது ஒரு சேர ஒட்டுமொத்த மாற்றங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன தர நினைக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களுக்கு உன்னை எப்பொழுதும் நீ தயாராக வைத்திரு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று கவனத்தில் கொண்டிருந்தால் அது போதும். இனிமேலும் எதற்காகவும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ சூழ்நிலைகளை கண்டு பயப்படவோ தேவையில்லை. நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலுமே நீ எதையுமே தெளிவான கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன் மனதிற்குள் நீ நினைவில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை தருவது அத்தனையும் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அத்தனையையும் கடந்த ஒரு வாழ்க்கை இன்று உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக தரும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னை சுற்றி வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன அதிசயங்களை எல்லாம் நடத்தி தர தயாராக இருந்ததோ அந்த அதிசயங்கள் எல்லாம் இனி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். துரோகத்தின் அழிவில் உன் வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைத்தது கிடையாது. துரோகம் செய்கின்றவர்கள் திருந்தி வாழ்ந்தால் போதும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றதல்லவா? நிச்சயமாக இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி வரும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால்
கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அத்தனையும் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உனக்கான நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, துரோகத்தை கூட அழிக்கக்கூடாது, துரோகம் செய்தவர்கள் கூட அழியக்கூடாது என்று நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா, நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கை இனிமேலும் நல்லபடியான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்காக என்றும் என்றென்றும் நான் நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா நிலையிலும் உனக்கு பேரதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படும் பொழுதெல்லாம் இந்த துரோகமானது அங்கே தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றது. வேறு என்ன கஷ்டங்களை உனக்கு கொடுக்கலாம் என்று அது நினைத்து விடுகின்றது. இப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு இருக்கிறது என்றால், இந்த வராகி எனக்கும் நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் இருக்கிறதல்லவா, அது என்னவென்று நீ கேட்பாயானால், இந்த துரோகத்தின் இல்லத்தில் இருந்து நான் கொண்டு வரக்கூடிய இந்த செய்திதான். என் குழந்தையை, எப்படி என் பிள்ளை துரோகிக்கு கூட கெடுதல் நினைக்கக்கூடாது என்று நீ யோசித்தாயோ, அதன் பிறகு நான் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்க போவதில்லை. திருந்தி வாழ்வதற்கான வழியை நான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறேன். ஒருவேளை இந்த நிலையிலும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த வராகியினுடைய கைகளினால் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து தண்டனையை கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டால் இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தாயானவள் உன்னை ஆட்டி படைக்கின்ற துரோகத்தை ஒரு கை பார்க்காமல் விட்டு விட மாட்டேன். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை நான் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டு விட மாட்டேன். அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி நடக்கக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். துரோகத்தின் ஆட்டம் அடங்க வேண்டும். உனக்கு செய்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் மன்னிப்பினை கேட்க வேண்டும். இல்லை என்றால் செய்த பாவத்திற்குரிய தண்டனைகளை நிச்சயமாக பெற்றே தீர்வார்கள் என்பதனை நீ மறக்காதே. அதன் பிறகு அம்மா செய்கின்ற விஷயங்கள் எதையுமே உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளையால் நிச்சயமாக இனிமேல் நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.